ஆலனுடையத்திலும் மற்ற பைரவருடையத்திலும் ஆதிசக்தியுடையத்திலும் ஆதிசிவனுடையத்திலும் ஆதி பார்வதி ஆதி பரமத்துடையத்திலும் ஆதி நாராயணுடையத்திலும் ஆதி ருத்ரனுடையத்திலும் ஆதி நாகருடையத்திலும் ஆதி உடையத்திலும் ஆதி இறையுடையத்திலும் பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்து சக்தி உடையத்திலும் என் மூதாதருடையத்திலும் என் மூதாதைகள் ஓகே, சேனலில் பார்த்தீங்களா? சேனல் பார்த்தேன் மேடம். ஓகே, ரொம்ப நல்லா இருந்தது கோயில். தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு எல்லோரும் வந்துட்டீங்க அமாவாசைக்கு? அமாவாசைக்கு. ஓகே, லொக்கேஷன்லாம் கிளியராக இருந்துச்சா? லொக்கேஷன் ரொம்ப கிளியராக இருந்தது. ஓகே, தேங்க்யூ. கடையிலிருந்து ஒரு கிஃப்ட் வந்திருக்கு, பார்த்துடலாம். ஆமாப்பா, சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு நினைச்சேன். இதெல்லாம் நீங்க பௌர்ணமிக்கு போகும்போது அதை எடுத்துட்டு போயிட்டு அபிஷேகம் பண்ணி கொண்டு வாங்க. உங்களுக்கு பௌர்ணமிக்குள்ள நீங்க அங்க எடுத்துட்டு போகணும்னு நினைச்சுதாங்க அவசரமா பண்ண. இந்த தமிழ் வருஷம் உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் அந்த அம்மாவோட புதுசா நீ ஆரம்பிக்கணுமா லைஃப. ஆமாடா தங்கம், இனிமே நீ நல்லா இருக்கணும். எதுக்காகவும் நீ அழக்கூடாது, எதுக்காகவும் கஷ்டப்படக்கூடாது. உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட இனிமே வரக்கூடாது. எல்லாமே சந்தோஷமா தான் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சப்ஸ்கிரைபர்னு சொல்கிறத விட என்னோடய அம்மான்னு தான் சொல்லணும். ஜெயஸ்ரீ அம்மா, அவங்கள நான் நேரில் கூட பார்த்தது கிடையாது. என்கிட்ட ப்ரெடிக்ஷன் பார்த்தாங்க. அப்போது அவங்க ஏதோ ஃபீல் பண்ணியிருக்காங்க என் கூட பேசினதில். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஜெயஸ்ரீமா, தேங்க்யூ ஸோ மச். நன்றி, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். சாய்ராம். ஸோ அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன நினைக்கிறோமோ, எதுக்கு ஆசைப்படுறோமோ, உண்மையாக எதுக்காக ஆசைப்படுறோமோ அது இந்த நேச்சர் நம்மளுக்கு நடத்தி கொடுக்கும். நீ என்னம்மா லா ஆஃப் அட்ராக்ஷன் ஸ்பிரிச்சுவல் கான்டென்ட்டில் பேசுகிற அப்படின்னா தெரியல. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்று தான். நான் நேச்சரை தான் ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக நம்புவேன். அதே மாதிரி நம்ம இந்த கோட்டத்துறை சுடுகாட்டு காளி கோயிலுக்கு வர ஆரம்பித்ததுலேருந்து நிறையா மிராக்கிள்ஸ் என்னோடய ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் நடக்குது. அதில் பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ திகம்பரி மாதா அவங்க எனக்கு உச்சிஷ்ட மகா கணபதியோட தீட்சை கொடுத்து நான் அந்த மந்திரத்தை உச்சாடனம் பண்ணி பேர்த்லேருந்தே ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒரு பயங்கரமான ஒரு கனெக்ட் இருக்கும். நம்ம பேசுகிற லாங்குவேஜ்க்கோ, நம்ம பண்ணிக்கிற ட்ரெஸ்ஸிங்க்கோ, நம்ம இருக்கிற லைஃப் ஸ்டைல்க்கோ நம்மளோட இன்டர்னல் ஆரா சம்மந்தப்படுறது கிடையாது. அது டோட்டலாக வேறு. ஸோ அந்த மாதிரி ப்ராப்பராகவே ப்ரெடிக்ஷன்ஸ் சொல்ல ஆரம்பித்து என்னோடய ப்ரெடிக்ஷன் மெத்தட் டோட்டலாக வேறு. கால் பண்ணுறவங்களாம் ஏதோ இமேஜின் பண்ணி கேட்குறீங்க, பட் அது டோட்டலாக வேறு. அது என்ன பிராப்தமோ எனக்கு தெரியல. நான் எது நினச்சி அவங்களுக்கு ப்ளஸ் பண்ணி என்ன நான் கொடுத்தாலும் சரி, நான் சொன்ன ப்ரெடிக்ஷன் அது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவாக ஆட் பண்ணுறேன். அவங்களோட ஃபீட்பேக்ஸ் ஏன்னா அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும் இல்லையா? சரி, இதில் ஒரு பெரிய மிராக்கிள் ஒன்று நடந்தது. அந்த மிராக்கிள் இன்றைக்கி பௌர்ணமி. ஸோ இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பங்குனி மாத பௌர்ணமி. ஓகே, ஸோ இப்போது நம்ம என்னை நீங்கள் சொல்கிறீங்க, அது என்ன பாபா, அப்புறம் வாராகி, அப்புறம் முருகர், அப்புறம் காளினா எனக்கு குலதெய்வமே காளி தான். நான் சின்ன வயசுலேருந்தே முருகரை கும்பிட்ற ஆள் தான். பாபா வாராகி மேபி எனக்கு புதுசாக என் லைஃப்பில் என்ட்ரு ஆனாங்க. பட் இவங்க 2 பேர் என்னோடய பேர்த்லேருந்தே இருக்காங்க. ஆனால் இங்கே கும்பிட்டுட்டு போகும்போது எனக்கு அம்மாவோட சிலையை நம்ம வீட்டு பூஜை ரூமில் வச்சு கும்பிடணுங்கிற ஆசை. நம்ம வீட்டு பூஜை ரூம் கிளிப்பும் நான் ஆட் பண்ணுறேன். மேபி ஃப்ரண்ட் ஆர் பேக் நான் ஆட் பண்ணுறேன். அப்போ நான் சொல்கிறேன்,
யார்கிட்ட திகம்பரி அம்மா கிட்ட வந்து உத்தரவு கேட்குறேன். நான் எது பண்ணாலும் ஒரு வார்த்தை சொல்லுவேன், கேட்பேன். அண்ட் அம்மாவை நிறைய பேர் பார்க்கணுன்னு கேட்குறீங்க. அம்மாவோட மைண்ட் செட்டை பொறுத்து அவங்க சொல்லணும், அவங்க நினைக்கணும். அந்த அன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு யூடியூப்லேயே வந்து ஷேர் பண்ணுறேன். அப்போ வந்து ஒரு மேபி ஒரு ஜூம் கால்லையோ இல்லை நேரில் பார்க்குறக்கு பெர்மிஷன் கொடுத்தா நேர்லேயோ நான் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன். அப்போ இந்த மாதிரி காளி சிலை வந்து எனக்கு வேணுமா, நம்ம பூஜை ரூமில் வைக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குமா அப்படின்னு நான் சொன்ன உடனே அம்மா சொன்ன வார்த்தை வந்து அவளே ஒன்று தேடி வருவா பாப்பா அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து சத்தியமான உண்மை. அம்மாவும் இந்த வீடியோ பார்த்துட்ருப்பாங்க. நான் வந்துட்டு அம்மாக்கிட்ட வந்து யாராவது சிலை செய்கிறவங்க வந்து தெரியுமா அப்படிங்க, உனக்கு தெரியாதவங்களாம் எனக்கு தெரிஞ்சிட போகிறாங்க சில விஷயத்தில் அப்படின்னாங்க. இல்லைம்மா எனக்கு வேணுமே, உன்னை வந்து அவள் தேடி வருவா பாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம தேடக்கூடாது, என்றைக்குமே நம்மளை தேடி வர்றதுக்கு வந்து வேல்யூ ரொம்ப அதிகம்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேங்க. அப்புறம் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்குற நிறையா பேர் வந்து கேட்பாங்க. அதில் சிலருக்கு வந்து எனக்கு வந்து உத்தரவு வரும், அவங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். அதில் வந்து ஹொசூரை சேர்ந்த ஜெயஸ்ரீ அம்மா ரொம்ப பர்சனலி எனக்கு வந்து அவங்கள பிடிச்சிருக்கு. அது ஏதோ ஒரு ஆரா கனெக்ட்னு கூட வச்சுக்கலாம். அப்போ வந்து அவங்க ப்ரெடிக்ஷனுக்காக தான் வராங்க. அதுக்கப்புறம் காளியோட யாகத்துக்கும் அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சாய் டிவோஷனல் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் யாகத்துக்கும் அந்த குரூப்பில் இருக்கவங்கெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியும் கொடுத்துருக்காங்க, கோயிலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து அம்மா என்கிட்ட ப்ரெடிக்ஷன் கேட்குறாங்க. அம்மா மனசில் நினச்சி கேட்டது வழக்கம் போல் நான் அப்படியே வந்து அவங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஒரு அதுக்கப்புறம் அவங்க யாருக்காக அது கேட்டாங்களோ அதில் ஒரு பெரிய மிராக்கிள். அவங்க வந்து ஒரு குழந்தைய சம்மந்தப்பட்டு கேட்டாங்க. அந்த குழந்தைக்காக நான் வந்து சொல்கிறேன். ஒரு பெரிய மிராக்கிள். ஃபாரினில் இருக்காங்க அந்த சம்மந்தப்பட்டவங்க. அவங்களோட க்ரோத் அது எல்லாமே அதுக்கப்புறம் எனக்கு அடுத்தடுத்து அனுப்புகிறாங்க. நீ சொன்னதுமா அந்த டைமா என்னன்னு தெரியல, எனக்கு இவ்வளோ நல்ல சேஞ்சஸ் வருதுமா அப்படின்ட்டுலாம் ஷேர் பண்ணாங்க. அப்போ திடீர்னு நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறோம் வாட்ஸ்அப்பில். அப்போ வந்து இந்த காளி சிலை, காளி வழிபாடு இதை பற்றிலாம் நாங்கள் வந்து பேசுகிறோம். அப்போ நான் வந்து சொல்கிறேன், எனக்கு வந்து நம்ம வீட்டிலே வச்சு, ஏன்னா நான் ப்ரெடிக்ஷன் எல்லாருக்கும் சொல்கிறதில்ல, அதில் சில இன்ஸ்டிங்க்ட்ஸ் இருக்குது. அண்ட் வீட்டுக்கு வரணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதை நான் இன்றைக்கி வரைக்கும் அலோவ் பண்ணதில்லை. அம்மா வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. திகம்பரி அம்மாவை சொல்கிறேன், நான் அவங்க பெர்மிட் பண்ணாங்கன்னா அவங்க பெர்மிஷன் கேட்டுட்டு நான் சொல்கிறேன். அப்போ வந்து நான் பூஜை ரூமெல்லாம் காமிக்கும் போது காளி சிலையை வந்து நான் வச்சு வணங்கணும்லாம் இப்போது எனக்குள்ளே ஒரு ஆசை வந்துருச்சுமா. ஸோ அடுத்தடுத்து என்னை தேடி வந்துருவா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கான்வர்சேஷனை நான் இவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்போ வந்து April 9th அந்த அன்றைக்கி நான் அந்த வீடியோ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். விளக்கு கடையில் ஆர்டர் பண்ணி எனக்கு வந்து, அதாவது எங்கெங்கேயோ பார்த்துருக்காங்க, முக அமைப்புன்னு ஒன்று இருக்கும். இந்த சிலை வழிபாடு பண்ணுறவங்களுக்கு தெரியும், சிலை எவ்வளோ அழகாக இருந்தாலும் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தாலும் முக அமைப்பு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும். அப்படி வந்து நான் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஒரு குழந்த மாதிரி இருக்கா, ஆனால் உக்ரமான ஒரு தோற்றத்தில் இருக்கிறா. குட்டியாக இத்தினூண்டு இருக்கா, பட் ஆனால் ரொம்ப பயங்கரமான ஒரு வைப்ரேஷன் வந்து நான் அவகிட்ட வந்து ஃபீல் பண்ணேன். ஸோ என்ன சொல்கிறது, இது லா ஆஃப் அட்ராக்ஷனா இல்லை வந்து அவங்க வரணும்னு நினச்சி, ஏன்னா இந்த ஸ்டேட்டஸை நான் போஸ்ட் பண்ணப்போ நான் என்னோடய பர்சனல் நம்பர்லேயும் அஃபிஷியல் நம்பர்லேயும் ஸ்டேட்டஸாக போஸ்ட் பண்ணேன். அப்போ அதை பார்த்துட்டே பல பேர் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா மற்ற தெய்வங்கள், காளி உங்களுக்கு தெரியும் சுப்ரீம் பவர். ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, உன் வீட்டில் இத்தனை சாமி வச்சுருக்கனால தான் மேபி நீ வந்து கஷ்டப்படுறியா, தனியாக இருக்கியா. எனக்கு உண்மையாக வந்து தனியாக இருக்கிற ஃபீல், தனியாக இருக்கேன், அது எனக்கு புரியல. ஏன் அது எல்லோரும் ஒரு மாதிரி என்னை டவுன் பண்ணணுன்னாலும் அந்த வேர்ட் சொல்கிறீங்க, என்னை ஹர்ட் பண்ணணுன்னாலும் சொல்கிறீங்க, பரிதாபமாக சொல்கிறீங்க. நான் தனியாகவே கிடையாது. அப்படி பார்த்தா எல்லாருமே தனியாக தான் இருக்கீங்க. எல்லாருமே தனியாக தான் கூட்டமாக போய் ஒரு ஃபங்க்ஷனில் மொய் வச்சுட்டு அவங்க கூட்டமாக வந்து உங்கள் வீட்டில் மொய் வச்சுட்டு போகிற அந்த ரிச்சுவல் சோஷியல் ஃபார்மேட்குள்ளெல்லாம் எனக்கு அது பிடிக்காது. அண்ட் எனக்கு நிறையா சொந்த பந்தங்கள் இருக்காங்க. அண்ட் ஃபார் டைம் பீயிங் யாரும் என்னை வெறுக்கலை, யாருமே என்னை வெறுக்கலை.
எல்லாருமே என்னை தேடுறாங்க. நான் வரணும்னு ஆசைப்படுறேன். ஆஸ் ஆன் டேட் இந்த செகண்ட் வரைக்கும் நான் வந்துட மாட்டேனா, நான் பேசிட மாட்டேனான்னு தான் எல்லாருமே ஆசைப்பட்றாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, அதை நான் இங்கே கொண்டு வரவும் கூடாது. பட் நீங்கள் ஃப்ரேமில் பார்க்குறத வச்சு சொல்கிறீங்க. பாருங்களேன், இப்போ இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஒரு தெய்வதை அவங்க, எவ்வளோ பெரிய ஒரு சக்தி. அவங்க முன்னாடி இப்படி நின்று நான் உங்ககிட்ட எல்லாம் பேசுகிறேன். இந்த பிராப்தம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? எத்தனை பேருக்கு கிடைக்கும்? இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கே. எல்லாருமே தனியாக தான் வந்தோம், எல்லாருமே தனியாக தான் போகிறோம், சரிங்களா? சில சோஷியல் கமிட்மெண்ட்ஸ், அவ்வளோதான். நான் ஒருத்தங்க கிட்ட பேசுகிறேன், ஒருத்தங்க எனக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க, ஒருத்தங்க என்கிட்ட யாருனாலுமே நான் அவங்களுக்கு ரொம்ப ஹானஸ்ட்டாக இருப்பேன். அப்படி யாருமே என்னை வெறுத்ததோ ஒதுக்குனதோ இல்லை. நான் அந்த மாதிரி பிஹேவியரில் இருக்கிற ஒரு பர்சன், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சன். இன்னும் சொல்லணுன்னா ஐ டோன்ட் அட்ஜஸ்ட். நான் வந்து தப்புங்களை ஏற்றுக்கிட்டு தப்புக்கு ஒத்து போகிற ஆள் கிடையாது. மேபி அதனாலேயா இருக்கலாம் என்னோடய டெசிஷன்ஸ். மற்றபடி நீங்கள் வருத்தப்படுற மாதிரி என் லைஃப் இல்லை. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். யாருக்காகவும் நடிக்க வேண்டாம், எங்கேயும் ட்ராமா போட வேண்டாம், சந்தோஷமாக இருக்கேன். ஒரு கப் தயிர் சாதம் சாப்பிட்டாலும் நான் நிம்மதியாக சாப்பிட்றேன். நான் கஷ்டப்படுறேன், நான் சாப்பிட்றேன். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் பார்க்குறேன், நீங்கள் ஒரு கேஷ் கொடுக்குறீங்க, அது ஒரு கோயிலுக்கு செய்கிறேன், அதில் ஒரு 500 நான் வந்து எடுத்து ஏதாவது யூஸ் பண்ணுறேன். அப்படியே போகுது. ப்ரைடல் புக்கிங்ஸ் வருது, செய்கிறேன். நான் இப்போது ஐம் 35 நவ். 33 சாரி, இங்கே லைட்டிங் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. 33 32ங்கிற ஸ்டேஜ்லேயே நான் எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் நான் வந்து செல்ஃபாகவே வந்து அக்யூர் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும்? ஸோ ரொம்ப நன்றி. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். சாய்ராம். ஞானத்தில் இருக்கும் மந்திர முனி மாய முனி மகாமுனி ஜடமுனீஸ்வரரே கால் பண்ணிட்டு